நாடு முன்னேறதுக்கு எல்லாரும் படிச்சா இருந்தால் தான் நாடு வந்து கண்டிப்பாக முன்னேறும். படிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, படிக்காதான் இந்த காசு கொடுத்து ஓட்டு போட்டு நம்ம நாட்டில் வந்து நம்ம உண்மையிலேயே ரொம்ப கெடுத்து வச்சுருக்கோம். காசு கொடுத்து ஓட்டு போகிற ஒவ்வொரு குடிமகனும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, காசு கொடுத்து ஓட்டு போட்டாலே நீ வந்து நாட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது, துரோகம் பண்றேன்னா நாட்டு தேச துரோகி. அவ்வளோதான். நீ காசை விற்கிறது உன்னுடைய இது விற்றுட்டு போயிடற. அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஊழல தலைவிரிச்சு ஆடின்னு இருக்குது. 2026லயே முழு மூச்சா வந்து 100% பொலிட்டீஷியனா அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா தெரியாது. பட் ஹீ நீட்ஸ் டைம். அவருக்கு நிறைய டைம் தேவைப்படும். அவருடைய ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு, அவருடைய ஃபிலாசபியை ஃபில் பண்ணுறதுக்கு, மக்களுக்கு அவர் எப்படி சர்வீஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய டைம் வேணும். அவர் முதல்ல வந்து நடக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவரால் ரன் பண்ண முடியும். அதுக்கு அவருடைய டீம் வந்து இன்னும் அவருடைய டீம் இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணால் மட்டுமே அவர் வந்து பப்ளிக் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். பப்ளிக் வந்து ஒரு லாங்கர் டைத்துக்கு அவரால் சர்வை பண்ண முடியும்.